லலா லலா ஏகப்பட்ட கூட்டம் பார்த்தேன். எப்படியாவது வியாபாரத்தை நீ வித்து போடலான்னு பார்த்தேன். அடையா நீ வேற கூட்டம் போனதுக்கு அப்புறம் எங்க நீ வியாபாரத்தை பார்க்க? எப்படியாவது வியாபாரத்துக்கு டீ காபி சமோசா முட்டை போண்டா வித்து போடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வியாபாரம் டேங்க அப்பா பிச்சுக்கிட்டு போக பாருக்குது. முட்டை போண்டா வச்சிருக்கீங்க? இல்லம்மா, டீ காபி முட்டை போண்டா. எனக்கு முட்டை போண்டா கிடைக்குமா? நம்ம முட்டை போண்டா இல்லாம இல்லையே. ஏகப்பட்ட முட்டை போண்டா. வடை ஓட்ட வடை வேணுமா, ஆமா வடை வேணுமா, பொத்த வடை வேணுமா? அது என்ன ஓட்ட வடை, ஆமா வடை, பொத்த வடை? இல்லம்மா, ஏகப்பட்ட வடை இருக்குது. ஏகப்பட்ட வடை இருக்குனா? உருண்டை வடை இருக்குது, ஆமா வடை இருக்குது, பொத்த வடை இருக்குது, உளுந்த வடை இருக்குது. பொத்த வடை சரி, அதென்ன உளுந்த வடை? ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதானே. அதுக்கு ஏன் அப்படி மாற்றமா? வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க. உளுந்த வடை வேணும்னா வாங்கிக்கனே. ஆமா, அப்புறம் இல்லன்னு சொல்லிப்புறாப்ல. சட்னி வச்சு உங்களுக்கு என்ன டீ வேணுமா? உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்க. நம்மள்ட்ட வியாபாரம் கிடையாது. சட்னி வச்சு வேணுமா? அண்ணே நக்குவாப்ல. அண்ணே அண்ணனே உங்களுக்கு சட்னி வச்சு வேணுமா? அப்ப தொட்டு வச்சா நக்குவிய? அதுதானே பார்த்தேன். எப்படி சாப்பிடுறது? அவர் சொல்ற மாதிரி கடிச்சா திங்க முடியும்? வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடுங்கற. இங்க அவருக்கு வடை வேணும், எனக்கு முட்டை போண்டா வேணும். அண்ணே உனக்கு என்னென்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு டீ மட்டும் போதும். டீ மட்டும் தான். வடையில பலகாரம்லாம் வேண்டாம். என்ன பலகாரம் ஒத்துக்காது. அண்ணே பரவாயில்ல. ஓ மை காட். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? டீ காபி சமோசா முட்டை போண்டா. என்ன ஆப்பமா? நீ செல்ல பார்த்தே கெட்டு போயிட்ட. ஆப்பம் இருக்காங்க. நல்ல ஆப்பம் தான். யாருங்க? இல்லங்க, நல்ல ஆப்பம். அதெல்லாம் எல்லா வியாபாரம். ஐயோ, நீங்க அப்படி ஒரு ஆளுன்னா நான் எதிர்பார்ப்பனே. ஐயோ அப்படிங்களா? ஐயோ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பரவாயில்ல. நல்ல ஐயோ மறுபடியும் ஐயோ வாங்க. ஐயோ தம்பி, ஏங்க மறுபடியும் அப்படியே சொல்லாதீங்க. வெள்ள பண்ணியாரமா இருக்கு. ஆமா, நல்ல வெள்ளாப்பம் இருக்குதுங்க. ஏய் ஐயோ ஐயோ, நல்ல ஆப்பமா? ஐயோ பரவாயில்ல. ஐயோ பரவாயில்ல. ஐயோ, இந்த மாதிரி ஆளை நான் பார்க்கவே இல்லைன்னு வாழ்க்கையில. எனக்கு ஆப்பம்னா சூப்பரா இருக்கு. ஐயோ பரவாயில்ல. எனக்கு ஐயோ நல்லவர் பண்ணுவாராம்ல. அண்ணே எங்க எனக்கு போட்டியா வந்திருக்காரு பாரு. எனக்கு போட்டியா வந்திருக்கிற டீ காபி சமோசா முட்டை போண்டா. வியாபாரம் ஓகோன்னு ஓடிரும்டா. இன்னைக்கு பிச்சுக்கிட்டு ஓடும் பாருக்குது. ஏங்க உங்கள்கிட்ட டீ இருக்குமா, காப்பி இருக்குமா உங்கள்கிட்ட? இன்னொரு வரையும் பேசாம இருந்தார். இப்ப நான் கொண்டு வந்தேனே ஏன் வியாபாரத்துக்கு எதிராக வந்துட்டு இருக்காரு அவரு. போட்டிக்கு போட்டி யாரு வியாபாரம் கூவி விக்கிறான்னு பாப்போம். இன்னைக்கு அவர் வியாபாரமா ஏன் வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடுதாங்கிறத பார்த்து போறேன். இன்னைக்கு யாரு ஓன இன்னைக்கு ஓடிறனுக்கு என்னடா இப்படி போஸ்டர் மாதிரி நிக்கிற வாயை பொளந்துக்கிட்டு? அவனுக்கு நினைப்புண்டாயிருச்சு. அவனுக்கு பழைய படம் மாதிரி. அவனுக்கு வேற நினைப்புண்டாயிருச்சு. ஏங்க நினைப்பு உண்டாயிருச்சுனே. ஏங்க என்னென்னங்க போடுவீங்க? நாங்க டீ காபி சமோசா முட்டை போண்டா, வெள்ளை அப்பம் கருப்பா அப்பம். எனக்கு அப்பம் தான் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நீங்க பண்ணுவீங்களா? நான் செய்வேனே. நீங்க வாங்குவீங்களா? நீங்க நல்லா செய்வீங்களா? நீங்க வாங்குவீங்களா? நான் வாங்குவேன். அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் நல்லா செய்யலன்னு சொன்னீங்கன்னா செருப்பு எடுத்துக்கிட்டே சாத்துவேன். பரவாயில்லையா? வெக்கப்பட மாட்டேன். என்ன செருப்பு அடி வாங்குறதா? இங்க பாரு. நான் வெக்கப்படுற ஆளெல்லாம் கிடையவே கிடையாது. நீ எதை வச்சாலும் சரி நான் உள்வாங்குற ஆளுதான். ஏங்க நீங்க எல்லாமே செய்வீங்க. ஆப்பம் செய்வீங்களா? நல்லா செய்வேன். நீங்க நல்லா செய்யலன்னா சுடுதண்ணிய புடிச்சு அதுலயே ஊத்திடுவேன் பாத்துக்குங்க. அவஞ்சு போனாலும் நான் விட மாட்டேன். என்னது? அவஞ்சு போனாலும் முண்டி மோதினாச்சும் முட்டி விடுவேன். நீங்க செய்வீங்களா? ஐயோ ஐயோ, நான் இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லனே. வியாபாரம் ஓஹோன்னு ஓடிடும். ஓஹோன்னு இன்னைக்கு ஓடும் பாரு. இன்னைக்கு இங்க இருங்க. நீங்க எனக்கு ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்ப நிறைய சாப்பிடுவீங்களா? நான் நல்லா சாப்பிடுவேன். நான் இன்ன வரையும் சாப்பிட்டேங்க. எந்த ஆப்பமே ஒழுங்காவே இல்ல. நிறைய வாங்குவீங்க ஆப்பம்? ஆட தொண்டி பக்கம் தேவோட்ட பக்கம்லாம் அந்த ஆப்பம் தாங்க ஃபேமஸ். தேங்காய் பால் ஊத்தி குடுப்பாங்க. தேங்காய் பால் ஆப்பமா? நாங்க தேங்காய் என்னது கேட்டா? இல்ல தேங்காய் பால் ஊத்தி ஆப்பம் சாப்பிடுவான்னு கேக்குறாரு. ஆமாங்க, அதுதாங்க இங்க எல்லாம் ஃபேமஸா இருக்கும். பேம்பர்ஸா? இல்லங்க, பேம்பர்ஸ் இல்லங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. நீங்க அட இங்க காரைக்குடியில பெரிய பெரிய ஹோட்டல்ல இத்தா தண்டி என்ன குண்டியா? இல்லங்க, ஆப்பம். ஆப்பமா? ஆப்பம் நல்ல செய்வே. நீங்க நல்லா செய்வீங்க. ஐயோ, நீங்க வாங்குனீங்கன்னா நான் செய்ய மாட்டேன் சொல்றேன். என்னையா சொல்ற? ஆப்பத்தை சொன்னமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு இனிப்புல பிடிக்குமா இல்ல
இல்ல காரத்துல பிடிக்குமா? எனக்கு காரம்லாம் பிடிக்காதுங்க. பிடிக்காது. இனிப்புன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இனிப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நான் என் வீட்ல கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னத்த எனக்கு ஆப்பம் வேணும் ஆப்பம் வேணும்னு. வீட்டுல வாங்கி கொடுப்பாங்களா? அண்ணன் கூட எனக்கு வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. அண்ணன் வாங்கி கொடுக்க மாட்டாரு. அண்ணன் வாங்கி கொடுக்க அண்ணன் கிட்ட மாட்டேன். கேட்டா எப்படி வாங்கி கொடுப்பாரு? அங்க வியாபாரிட்ட கேளுமா, எங்கள்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு, நான் வாங்கி தர்றேன். டெய்லி சாமியை கும்பிடுவேன். எதுக்கு? என்னை கட்டிக்க போறவரும் நல்லா ஆப்பம் செய்யணும் ஆப்பம் அப்படிங்களா? செய்ய மாட்டேன் ஆப்பம். எனக்கு சமைக்க தெரியாதுல்ல. அப்படியா? அதனால அவர் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களை ஆப்ப நாங்க உண்மையிலே நீ பண்ணுவியா? உண்மையில நான் செய்வேன் தெரியுமா? எனக்கு நான் நம்ப முடியல. நீ ஒரு ட்ரிப் செஞ்சு காட்டு. எங்கயா? இங்கேயே செஞ்சு காட்டு, கேமரா நல்லா ஓடும். காலையில விளக்கமா தடி உறுதி. அப்புறம் என்ன இங்க செய்ய மாட்டேங்கிற? இங்க செஞ்ச மாதிரி அம்புடுதாம்மா. அடுப்புல செய்ய வேண்டியதுமா? அடுப்புல செய்யணுமா? அடுப்புல செய்ய வேண்டியது. சின்ன அடுப்பா வச்சு செய்வீங்களோ பெரிய அடுப்பா வச்சு செய்வீங்களா? சின்ன அடுப்பு தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் பெரிய அடுப்பு வேண்டாமா? பெரிய அடுப்புல ரொம்ப ஒத்து வராதுமா. விறகு அடுப்புல செய்வீங்களா கேஸ் அடுப்புல செய்வீங்களா? விறகு அடுப்பு தான் நல்லா இருக்கும். விறகு அடுப்புல தான் அண்ணே விறகு அடுப்புல தான் ஆப்பம் செய்வாரானே. விறகு அடுப்புல தான் ஆப்பம் நல்லா வருமுடா. சிலிண்டர் இப்ப கிடைக்காதுண்ணா. அதெல்லாம் வேண்டாம். அப்ப விறகடுப்புல வச்சா சும்மா அப்படி புஜு 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 புஜுன்னு வரும். நீங்க பழகுன சட்டியில சுடுவீங்களா பழகாத சட்டியில சுடுவீங்களா? நான் பழகுன சட்டியில தான் சுடணும். அப்ப ரொம்ப சட்டியில சுட்டுருப்பீங்க இல்லையா? ஏகப்பட்ட சட்டி சுட்டு இருக்கிறேன். ஆப்ப எனக்கு வேணாம் போய். இல்லம்மா ஆப்பத்தை சொன்னேன். ஒவ்வொரு விதவிதமா போடுற ஆப்பம் சொல்லிட்டு இருக்கிறேன். பணியார மாதிரி தான் ஆப்பம். ஆமா. பணியாரத்தை எப்படி நம்ம வந்து பழைய இப்ப மொத்தமா ஊத்தணும்னா வந்து பணியாரம் சட்டியில ஊத்துனோம்னா நல்லா வராது. பழைய சட்டியில ஊத்துனோம்னா பழைய சட்டியில ஊத்துனாத்தான் பழகுனாத்தே அது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா. அதே மாதிரி தான் ஆப்பமும். அந்த மாதிரி சட்டியில ஊத்துனாதான் ஆப்பமும் நல்லா வரும். எனக்கு இது போதுமே. இது போதும் எனக்கு. நீங்க நல்லா ஊத்துவீங்களா? நீங்க நல்லா செய்வீங்களா? நான் நல்லா செய்வேன். நீங்க நல்லா ஊத்துவீங்களா? நல்லா ஊதுவனா? உங்க வாயை பார்க்கும் போதே தெரியுது நீங்க நல்லா ஊத்துவீங்கன்னு. அத தெரியுதா? அப்ப நீ வாய் என்ன வாசப்படி வரையும் போயிட்டு வருது. அத ஊத்துனதே அப்படிதான் இருக்கும். சரி நீங்க டீ வியாபாரம் பண்றீங்க. சரி எனக்கு ஒரு கப் டீயும் காப்பியும் கொடுங்க. அம்மா உனக்கு டீ வேணுமா காப்பி வேணுமா? எனக்கு ரெண்டுமே வேணும். ஒரு கப்ல எப்படிமா டீயும் காப்பி கொடுக்க முடியும்? நீங்க டீ வியாபாரி தானே? ஆமா. கஸ்டமர் கேக்குறத கொடுக்கணுமா? கண்டிப்பா கஸ்டமர் ஆசை நிறைவேற்றது ஏன் வேலை. ஆமா. இங்க இருங்க, எனக்கு டீ வேணும், ஸ்ட்ராங்கா வேணும், ஸ்ட்ராங்கா கொஞ்சமா லைட்டா காபி வேணும். உனக்கு டீ வேணுமா காபி வேணுமா? ரெண்டுமே நான் சாப்பிடுற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படியா? ஆமா. இப்ப சாப்பாடு சாப்பிடுறான். ஆமா. சாப்பாடு சாப்பிடணும், குழம்பு ஊத்தாம சாப்பிட முடியுமா? ஊத்தி தான் சாப்பிடணும். ஊத்தி தான் சாப்பிடுவோம். கண்டிப்பா. அப்ப ரெண்டு ஐட்டம் தேவைப்படுதுல? கண்டிப்பா வேணும். தொட்டுக்க வச்சு சாப்பிடுவோம்ல? அவ்வளவுதானே. உனக்கு டீ ஸ்ட்ராங்கா வேணும். என்ன இப்படி பொத்துக்கிட்டு ஊத்துது? எங்க வியாபாரம் அப்படிதான் பொத்துக்கிட்டு வருது, என்னன்னு தெரியல. என்ன இப்படி கொட்டிருச்சு ஆர்வ கோளாறுல? ஏங்க டீயும் காப்பியும் இந்த உனக்கு முதல்ல டீ வந்துச்சு நான் சாப்பிட மாட்டேன். சரி முதல்ல காப்பி அப்புறம் டீ. உனக்கு முதல்ல டீ வேணுமா காப்பி வேணுமா முடிவு பண்ணி சொல்லுமா? ரெண்டுமே எனக்கு வேணும். காப்பி டீ. காப்பி டீ வேணும். இப்ப ரெண்டுமே நீங்க கலந்தே கொடுத்துறோமா எனக்கு? கலந்து கொடுத்தா அது பச்சை தண்ணி மாதிரி இருக்கும்யா? இல்லம்மா டீ காப்பி ரெண்டு கலந்து கொடுத்தலாம்னு சொல்றேன். லைட்டா பூஸ்ட் வேணும். இங்க பாரு, இந்த நக்கல் மச்சான் பண்ண கூடாதுங்கறப்ப நான் கேக்குறத நீ கொடுத்துதான் ஆனு. இல்லனா உன் டீ வேணாம், நான் எங்க அத்தானை பாத்துக்கிறேன். எங்க அந்த ஆளு புடியா? இருமா இன்னைக்கு விக்காம நான் போக மாட்டேமா. சரிங்க, பூஸ்ட் வேணும், ஹார்லிக்ஸும் வேணும். காபில ஹார்லிக்ஸ போடுங்க, டீல பூஸ்ட் போடுங்க. இத்தனை கேட்டா என்னமா ஏதாவது ஒண்ணுதான் நான் வச்சிருக்க முடியும். நான் கேக்குறத நீங்க கொடுக்க முடியும். இல்லனா அவரை கூப்பிடுங்க நீங்க. அட இருமா என்னமா வியாபாரத்தை எப்படியாவது வித்து போலாம் விடியறதுக்குள்ள எப்படியாவது வியாபாரத்தை அது கொடுத்து முடிச்ச உடனே ஒரு டம்ளர் பால். அப்பா கிழிஞ்சு வச்ச பாயசம் கேட்க முடியும் இன்னைக்கு பேசாம. ஆமா. உங்களுக்கு இவ்வளவுதானே வேணும்? நாட்டு சக்கரை போட்டு ஒரு பால். நாட்டு சக்கரை போட்டு இவ்வளவுதானே உங்களுக்கு? எப்படி குடுக்குறேன் பாருங்க. ஏங்க எல்லாம் கரெக்டா வரணும். எல்லாம் சரியா இருக்கணும். பால் என்னது எடுக்கணும்? வெள்ளையா இருக்கணும். பால் வெள்ளையாம அப்புறம் கருப்பாவ தொங்கும் போற பால். பச்சை தண்ணியா இருந்துச்சுன்னா மூஞ்சில ஊத்திடுவேன் பாத்துங்க. எங்க தண்ணி எங்க பாலெல்லாம் அப்படி கிடையாது. நல்ல வெள்ளை கெட்டியா இருக்கும்டா. எப்படி இப்படி கிடுகிடுன்னு இருக்குன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. அப்படி புடுபுடுன்னு இருக்கும். நீங்க எனக்கு ஒரு காப்பியும் டீயும் கொடுங்க. ஒரு காப்பி ஒரு டீ தானே? அவ்வளவுதான். ஹார்லிக்ஸும் பூஸ்டும் ஹார்லிக்ஸும். மாசனுக்கு வியாபாரம் புடுபுடுன்னு வித்த மாதிரி தான் இன்னைக்கு. நீ தரியா இப்ப எங்கால கூப்பிட? அட இருமா, இன்னைக்கு வியாபாரத்தை நான் ஒத்துட்டு போயிருக்கிறேன். அந்த ஆளு 20 ரூபாய்க்கு கொடுப்பாப்ல. இந்த வியாபாரத்தை இருங்க,
உங்க டீ எவ்வளோ? எங்க டீ வந்து டீக்கு செம்பு கிளாஸ் இந்த கிளாஸ்ல தான் நீங்க வித்துட்டு இருக்கேன். ஆமாங்க. இந்த கிளாஸ்ல வித்துட்டு இருக்கேன். டீ எவ்வளோ, காஃபி எவ்வளோ, பூஸ்ட் எவ்வளோ? டீ வந்து 5 ரூபா. ரொம்ப மலிவா நாள், ரொம்ப ஏழைகளை ரொம்ப தெளிவா நாள். டீ 5 ரூபா, காபி 2 ரூபா. காபி 2 ரூபாவா? ஆமா. சரி, பூஸ்ட் கலந்து பூஸ்ட் வந்து 1.4 ரூபா. ஆமா, அப்படியே பழகிக்க வேண்டியதான், பழசா பழகிக்க வேண்டியதான். அப்புறம் புதுசா போன மாதிரி வியாபாரம் ஓடாதுல்ல, அதனால பழசா பழகிக்க வேண்டியதான். 1.4 ரூபா. ஆமா. பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வந்து 1.35 ரூபா. 35 பைசான்னு சொல்ல வந்தமா. சரி, 35 பைசா. அதனால நீங்க இப்ப இந்த இடத்துல வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வியாபாரத்தை பாக்குறீங்களா? நானே வியாபாரம் பார்த்துட்டு. என்ன வியாபாரம் பாக்குறீங்க? மாம்பழ வியாபாரம். மாம்பழ வியாபாரம். சேலத்து மாம்பழம், மல்கோவா வியாபாரம் எல்லாம் இருக்குமா? மல்கோவா வியாபாரம். உங்க வியாபாரத்தை நிறைய எடுத்து போடுங்க பாப்பா. செக்க ஜவந்த பழம், தேனாக இன்னைக்கு பழம், எல்லாரும் வாங்க பழம், இது எனக்கு பழம். எத்தனை பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா, எடுத்து வந்து கை கடக்கம்மா, குடிச்சு வந்த வாட்டம்மா, இருக்குது என்கிட்ட இல்லை 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 மாம்பழம். உங்க வியாபாரம் மாம்பழ வியாபாரம், எங்க வியாபாரம் டீ காபி வியாபாரம். அதனால 2 பேரும் வியாபாரத்தை சேர்ந்து போட்டுட்டு போயிடணும். ஏன்னா தனித்தனியா போட்டு முடிச்சுக்க நல்லா இருக்காது. சந்தையில எந்த வியாபாரம் கூவி விற்கிறவளோ அந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னைய கல்யாணம் பண்ணா ஆப்பம் சுடுவீங்களா? நான் கண்டிப்பா செய்வேன். ஐயோ, நான் கண்டிப்பா சேர்ந்து உங்களை உட்கார வச்சு நான் செய்வேன். உங்களை வீட்டுல உட்கார வச்சு என்னைய உட்கார வச்சு நீங்க மட்டும் கவலைப்படாதீங்க, உங்களை படுக்க போட்டே நான் சம்பாதிச்சு போட்டுருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நினைச்சா உன்னை கட்டுனேன். நீங்க படுக்க வச்சு செய்வீங்களா? நல்லா நிக்க வச்சா நல்லா செஞ்சு உங்களை ஆணியில மாட்டிடுறேன். ஆணியில மட்டும் துவச்சு போட்டு காய போட்டு போயிரு பேசாம. அதனால வியாபாரத்தை போடுற மணிக்கு வியாபாரத்தை போட போறோம். எந்த வியாபாரம் விற்கிறோம் அந்த வியாபாரத்தை ஓடி போட்டு போடுமா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அம்மா தாப்பா சுந்தரி ஒட்டி வந்தாளா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தா சுந்தரி ஒட்டி வந்தாளா. இட்லி சாப்பிட்டோம்ல, அது இதுக்கு நல்ல வேளை செந்தோட்டிலதும் புரண்டுட்டி இல்லம்மா, புரட்டாது. அது உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே இருக்குது. அது உள்ள அப்படியே கசக்கி உள்ள தள்ளனு கொஞ்சம். அடி வாடி எங்க இருத்த புள்ள, ரொம்ப நாளாக ஒரு கவலை. அடி வாடி எங்க இருத்த புள்ள, ரொம்ப நாளாக ஒரு கவலை. நெடுந்தூரம் போக வேணா, குட்டி நினைக்கும்படி நடக்க வேணா. இந்த பக்கத்து கொல்லைக்குள்ள குட்டி பக்க வந்து பேசிடுவோம். நம்ம நெடுந்தூரம் போக வேணா. கடலை கொள்ளை ஓரத்திலே, கடலை கொல்ல ஓரத்திலே, கடலை கொல்ல ஓரத்திலே இன்னைக்கு கடப்புறா, கடப்புறா, புறா 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 புடிச்சிட்டு வேண்டியதான் காலையில. அப்புறம் நீங்க வேணா புடிங்களே, ஆப்போ நல்லா பண்ணுவீங்களா? நான் செய்வேன். கவலைப்படாதீங்க. உங்களை இல்லங்க, ஆப்பம் சுட்டு எப்படியாவது எங்க வீட்டுல விசேஷம் வைக்க போறேனே, எல்லாரும் வந்துருங்க. அந்த கடப்புறா கலஞ்சோடனே, அந்த கடப்புறா கலஞ்சோடனே கலங்குதடி மனசு, கலங்குதடி மனசு மனசு. அந்த கடலை கொல்ல ஓரத்திலே கடப்புறா ரெண்டு நிக்க, கடலுக்குள்ள ஓரத்திலே கடப்புறா ரெண்டு நிக்க. இந்த கடலுக்குள்ள ஓரத்திலே இந்த பழக்க வழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
சூப்பர் சூப்பர்ரா. அந்த கடலை கொல்ல ஓரத்தில காட பூரா ரெண்டு நிக்கே ஆட பூரா ரெண்டு நிக்கே வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் வாடி புதுக்கோட்டை வீதியில தாண்டி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயில தாண்டி பாவம் இல்ல அவங்க எல்லாம் பாவம். நான் என்ன பண்ண அவங்க கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வந்துரு. இப்ப அவங்க பார்த்து வாசிக்கணும்ல. ஐயோ இந்த பழக்கவழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐயோ அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி ஓ அப்படிங்களா? அப்புறம் நீலடப்பா இப்ப நீங்க முன்னாடி நின்னுங்க. இப்ப அங்கிட்டு திரும்பிக்கங்க. அப்படி அந்த போய் அப்பா அவ்வளவுதான். இந்த வேலைக்கா என்னை கூட்டிட்டு வந்தீங்க? கண்ணங்கார தகிலே ஏஞ்சலுக்கா மட்டும் கூட கனகத்தை கனகத்தை பூமையிலே ஏஞ்சலுக்கா மட்டும் கூட கனகத்தை பூங்குயிலே ஏசனுக்கா குட்டு கூட கண்ணங்கார தகிலே ஏசனுக்கா குட்டு கூட கனகத்து இதுதான் என்னங்க தீர்மானம் இப்படி கொடுக்கறது. தீர்மானம் நல்லா குடுப்பேங்க. அசந்தீங்கன்னா தீர்மானம் நக்குன்னு கொடுக்குறாமா. இது எப்படிதான் இருக்கு? ஐயோ அப்படியா கொடுத்துருக்கேன். உங்க தில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்க. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க. கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல குண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு எதுக்கு கொண்ட மேல கொண்ட போட்டு புள்ளம் ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு புள்ள ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு எத்தனை கொண்டடா போடுற உங்க தில்லாட்டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்க.
கேப்பு வரக்கூடாதுமா. என்னங்க சொல்றீங்க? இந்த 4 வர கேப்பு வந்து ஐயோ நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாமே போச்சு போங்க. இவ்வளவு தூரம் ஆட்டி இந்த கேப்பு வந்து அவ்வளவுதான்டா போயிடுச்சு. நீங்க படுத்துக்குங்களே, நான் வேணா ஆட்டிக்கிட்டு இருக்கேன் மேல நின்று. ரொம்ப ஆஹா இந்த ஆட்டம் சூப்பரா இருக்குனே அண்ணா. அண்ணா இது சூப்பரா இருக்குமே, இந்த நேரத்துக்கு சரியா இருக்குமே. 2 மணிக்கு அம்மா இந்த ஆட்டம் சூப்பரா. கீழே படுத்துக்குங்க, நான் மேல நின்று இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணே முத்துராஜனே, இப்ப இந்த ஆட்டம் நல்லா இருக்கும்ல? இந்த ஆட்டம் சூப்பரா. இந்த ஆட்டம் இன்னைக்கு வேணா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோமா. அப்படிங்களா? அப்படி விறுவிறு போயிட்டே இருப்போமா? விறுவிறுணும். சரி விறுவிறு நறுக்குன்னு 4 போடு போட்டுவிட்டு. ஆமா கடன்னு போட்டுட்டு நமக்கு வேலை இருக்கு. விட்டு விட்டுன்னு போகணும். விடுன்னு. ஆமா. ஐயோ இந்த பழக்க வழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுதாம்மா நல்லா இருக்கும். இப்படி பழக்க வழக்கம் இருந்தா தண்டை ஓடும். அண்ணே இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல வேணாம். வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கறோங்க. எங்களுக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு வேலை இருக்கு. எந்த உதவிக்கு? அவரே ஆப்பஞ்சுடுறேன்றாரு, அப்புறம் எதுக்கு உதவி? அவ்வளவு எந்த நேரத்துல பணியாரம் ஏங்க அவங்களும் ஊத்தணும்னு ஆசைப்படுறாங்க. பணியாரம் ஊத்தட்டுமா? அவங்க ஊத்துனாங்கன்னா பணியாரம் வராது, வேற மாதிரி வந்துடும். சரி. அவங்க பணியாரம் ஊத்த மாட்டாங்க, அவங்க விட்டா வேற ஊத்தி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்க பணியாரம் ஊத்துனாங்கன்னா நீங்க வெளியில உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். நான் வேடிக்கை பார்க்க வேண்டியது இல்லை, அவங்க பணியாரம் ஊத்தணும்னு அடுப்பு தள்ள வேண்டியதுதான். விறக தள்ளிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அப்புறம் நல்லா இருக்குங்க. நெடு தூரம் போக வேணாம் குட்டி, நினைக்கும்படி நடக்க வேணாம். நெடு தூரம் போக வேணாம் குட்டி, நினைச்ச தூரம் நடக்க வேணாம். நீ வாடி பின்னால நாகர் தோட்டத்துக்கு, வாடி பின்னால நாகர் தோட்டத்துக்கு. வச்சுக்க வாய் இடுப்புல என் பச்சைக்கிளி சுத்துது முன்குல. வச்சுக்க வாய் இடுப்புல இந்த பச்சைக்கிளி சுத்துது எங்க இருக்கேனே. ஆலமரம் குட்டி ஆலமரம்
போறோமா? காதல வேமா பண்ணுங்க. அப்படியே கட கட கடன்னு மட்டும் போறணும். ஆமா, ஒரே காதலா இருக்கணும். எப்படிப்பட்ட காதல்? ஓஹோ இருக்கணும். பழைய காதல்களே. ரொம்ப பழைய காதலா இருந்தாலும் ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹலோ, உங்களை பார்த்த உடனே எப்படி இருக்கு? எனக்கு அடி வயித்துல இருந்து வருது. ஏ ஆப்பம் அப்படியா வருது? நீ என்ன ஆப்பாப்பனும் காலையில எங்கிட்டு போய் போற போறேன்னு தெரியும். ஏ அப்படி சொல்லாத. இன்னிலிருந்து உனக்கு பேர் ஆப்பம், எனக்கு பேர் பணியாரம். பலே பலே. ஏன்டா பயமுறுத்துற? அது ஆப்பம் எனக்கு வேற மாதிரி வந்துருச்சுனே. ஏ ஆப்பம் உன் காதலை சொல்லு. ஏ பணியாரம். வெக்கப்படாதீங்க. ஓ ரொம்ப வெக்கப்பட்டான் போட்டது. அவ்வளவுதான். பட்டின மாத்தமா பிள்ளையே, இவளுக்கு பார்க்க வந்த கிளிப்புள்ளே, இந்த பட்டி காட்ட பார்த்து பார்த்து இவன் நினைப்பதென்ன மனதிலே, இந்த பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனதிலே, கிளிப்புள்ளே கிளிப்புள்ளே கிளிப்புள்ளே. அடி கண்ணன கண்ணன கலங்குது, பொன்னன பொன்னன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எண்ணங்கள் பறக்குது பறக்குது. ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழகா ஆட கட்டி குலுங்கி வந்த பருவமா, பருவமா. ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழகா ஆட கட்டி குலுங்கி வந்த பருவமா, கட்டி முகம் கொண்டவளா, காதல் பேச வந்தவளா, கட்டி முகம் கொண்டவளா, இவள் காதல் பேச வந்தவளா, எட்டி எட்டி நினைப்பதென்ன தவிப்பதென்ன மனதிலே, அங்கும் இங்கும் பார்த்து நீய துடிப்பதென்ன மனதிலே, கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணன கண்ணன கலங்குது, பொன்னன பொன்னன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எண்ணங்கள் பறக்குது. குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கு வரும் சிங்காரி, குண்டுமல்லி பூவை கண்டு கலங்கி வரும் பொய்யாரி, கலங்கி வரும் பொய்யாரி. குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கு வரும் சிங்காரி, குண்டுமல்லி பூவை கண்டு கலங்கி வரும் பொய்யாரி, நேற்றிரவு வந்தவளா, நிறைஞ்ச இன்பம் தந்தவளா, இன்பம் தந்தவளா, இவதா நேற்றிரவு வந்தவளா, நிறைஞ்ச இன்பம் தந்தவளா, அவனா இவன என்று நினைப்பதென்ன மனதில், அங்கும் எங்கும் பார்த்து நீய துடிப்பதென்ன மனதில், கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணன கண்ணன கலங்குது, பொன்னன பொன்னன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எண்ணங்கள் பறக்குது.